ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அபிநயாஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் வரலட்சுமி நோன்புக்கு முன்னாடி நாள் ப்ரிப்பரேஷன் அன்றைக்கி எடுத்த வீடியோ பார்க்க போகிறோம். இப்போ முதல் நாள் அன்றைக்கி பார்த்திங்கன்னா நோன்பு சொம்பு வந்து நம்ம லாஸ்ட் இயர் யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த சொம்பை வந்து நம்ம சுண்ணாம்பு தடவி வச்சுருக்கோம். அந்த சொம்பை வந்து நம்ம ஊற போட்டால் தான் தேய்க்க முடியும். இங்கே நம்ம மாத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாமியாருக்கு வந்து முகம் வந்து வாங்கலைன்றதுனால நோன்பு சொம்புலேயே வந்து முகம் வந்து சுண்ணாம்பு தடவி முகம் வந்து வரைஞ்சிடுவோம். அதனால் அந்த வரைஞ்ச நோன்பு சொம்பில் இருக்க பழைய அந்த லாஸ்ட் இயர் யூஸ் பண்ணினதை வந்து நம்ம ஊற போட்டால் தான் தேய்க்கணும். ஸோ அதனால் வந்து அதை நோன்புக்கு முன்னாடி நாளே வந்து போட்டு தண்ணியில் போட்டு ஊற வச்சு தேய்ச்சி எடுத்து வச்சாச்சு. ஸோ நோன்புக்கு முன்னாடி நாள் அன்றைக்கி காலையில் வந்து குளிச்சுட்டு நல்ல நேரம் பார்த்து இல்லை சுண்ணாம்பும் பூசி வச்சாச்சு. அது வந்து ஹோல் டே ஃபுல்லாக நல்லா காஞ்சதுக்கப்புறம் முகம் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் நோன்பு மண்டபத்தை வந்து எடுத்து க்ளீன் பண்ணி வந்து ஹாலில் வச்சுருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்து பூ வந்து கட்டி வந்திருக்கு. மல்லியும் முல்லையுமே வந்து ஒரு கிலோ கொடுத்து பூ வந்து நாங்கள் வந்து கட்டி வாங்கிட்டோம். ஏன்னா வந்து குழந்தைகள் வச்சுட்டு இங்கே கட்ட முடியாது, வேலையும் இருக்கிறதுனால கட்டி வாங்கியாச்சு. பூ வாங்கி கட்ட கொடுத்துருந்தோம். மல்லி வந்து 1 கிலோவும் முல்லை 1 கிலோவும் கொடுத்துருந்தோம். அது இல்லாமல் பன்னீர் ரோஸ், அதுக்கப்புறம் வந்து அரளி எல்லாமே வந்து சாமிக்காக வாங்கியிருந்தோம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நோன்பு சொம்பு வந்து பார்த்திங்களா காஞ்சிருக்கு ஃபுல்லாகவே. அதுக்கப்புறம் நோன்புக்கு வந்து நம்ம அம்மனோட முகத்தையும் வந்து ஈவினிங் விளக்கேற்றினதுக்கப்புறம் எடுத்து சாமிக்கிட்ட வந்து வச்சுருக்கோம். ஃபர்தராக நம்ம இனிமேல் தான் வந்து ஒவ்வொன்றா என்ன மாதிரி ரெடி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்க போகிறோம். நோன்பு மண்டபத்தை வந்து நம்ம இப்போ நார்மலான ஸ்டூல் இருந்ததுன்னா அந்த ஸ்டூலை வந்து நாங்கள் என்ன பண்ணோன்னா நல்லா அலம்பிட்டு தொடச்சி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் கோலம் போடுவோம். இப்போ இந்த மண்டபம் வந்து எனக்கு போன வருஷம்தான் ஃபஸ்ட்டு தலை நோன்பு அப்படிங்கிறதுனால எனக்கு நோன்பு மண்டபம் வந்து அப்பா வாங்கி கொடுத்துருந்தா. அதில் வந்து லைட் கனெக்ஷன் போட்டே எனக்கு அப்பா பண்ணினதுனால இல்லை ஒயர் கனெக்ஷன் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து ஜலம் வந்து இது பண்ணி அலம்ப முடியாததுனால ஈரத்துணி போட்டு லாஸ்ட் இயர் போட்டிருந்த கோலம், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி இப்போ மஞ்சள் வந்து எல்லா காலில் மண்டபத்தோட 4 கால்லையும் வந்து மஞ்சள் வந்து பூசுகிறோம் இல்லையா, அந்த மாதிரி லாஸ்ட் இயர் பண்ணியிருந்தோம். அதையும் வந்து ஃபுல்லாக தொடச்சி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ புதுசாக இந்த வருஷம் வந்து நானும் மண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் வந்து நல்லா தளர்த்தியாக கொஞ்சம் பிசைஞ்சு அதை வந்து நம்ம 4 கால்லையும் வந்து மஞ்சள் பூசிட்டு மண்டபத்தோட சைடில் டாப்பில் பாட்டம் எல்லா பீடிங் ஃபுல்லாக மஞ்சள் வந்து பூசணும். இப்போ நம்ம வந்து அம்பாளுக்காக மண்டபம் வந்து ரெடி பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த மாதிரி பண்ணோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், மங்களகரமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம அந்த மாதிரி பண்ணுறோம். இதை வந்து நம்ம பூசிட்டு கொஞ்சம் லைட்டாக வந்து இது காஞ்சதுக்கப்புறமா அதில் வந்து நம்ம வந்து குங்குமம் வந்து இட்டு அதை வந்து நம்ம அலங்காரம் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து முடித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நோன்புக்காக நம்ம கலசத்துக்கு தேங்காய் வாங்கியிருந்தோம். அந்த தேங்காயில் வந்து மஞ்சள் பூசி அம்பாளுடைய முகத்தை வந்து நம்ம பாவிக்கிறோம் இல்லையா அதில், அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தேங்காயில் வந்து மஞ்சள் பூசணும். ஸோ நல்ல நாருள்ள தேங்காவாக வந்து பார்த்து வாங்கினோம் அப்படின்னா நமக்கு வந்து முகம் வந்து சொருகிறதுக்கும், சில பேருக்கு முகத்தில் வந்து கம்பி இருக்கும் பேக் சைடில் வெள்ளி முகத்தில், அது வந்து நல்ல நார் இருக்கிற தேங்காவாக இருந்தால் சொருகும். இப்போ வர முகத்துலலாம் பார்த்திங்கன்னா சைடில் வந்து 2 பக்கம் வளையம் கொடுத்துருக்கறதுனால நம்ம அதில் கொடுத்து கட்டிடுவோம். அந்த மாதிரி டைப் தான் இப்போல்லாம் வருது. நான் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம முகம் வந்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த முகத்தில் வந்து நம்ம ஜஸ்ட்டு வந்து ஒரு மெல்லிசான ஒயிட் கிளாத்தில் வந்து விபூதி தொட்டு லைட்டாக தேய்ச்சோம் அப்படின்னா முகம் வந்து நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். ஆல்ரெடி முகம் வந்து நமக்கு லாஸ்ட் இயர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து நிறைய அலங்காரம்லாம் பண்ணியிருப்போம், குங்குமம் சந்தனம்லாம் போட்டு வச்சு ரெடி பண்ணியிருப்போம். அதனால் அதெல்லாம் அந்த பழைய இதெல்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணுன்றதுக்காக விபூதி வந்து லைட்டாக தொட்டு இந்த மாதிரி பியூர் ஒரு காட்டன் கிளாத்தில் தேய்ச்சோம் அப்படின்னா முகம் பளிச்சுன்னு ஆகிடும். தண்ணி தொட்டு நம்ம வந்து அலம்ப வேண்டிய அவசியமே இருக்காது. மஞ்சள் காஞ்சதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து குங்குமம் வந்து இட்டிருக்கு. குங்குமம் வந்து பார்த்திங்கன்னா லைட் ரெட் கலரில் குங்குமம் வந்து நமக்கு கிடைக்கும், நிறைய கடைகளில் பேக்கெட்டில் கிடைக்கும். அந்த மாதிரி குங்குமம் இட்டோம் அப்படின்னா நல்லா கான்ட்ராஸ்டாகவும் பளிச்சுன்னு அழகாக தெரியும், எடுப்பாக இருக்கும். டார்க்கு வந்து மெரூன் கலர் யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி பிரைட்டாக லைட் ரெட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி குங்குமத்தை வந்து நல்லா கொஞ்சம் லிக்விடாக கரைச்சிட்டு அதில் வந்து நம்ம குங்குமத்தில் ஒரு டாட், அதுக்கப்புறம் ஒரு கோடு அப்படின்னு போட்டு ரெடி பண்ணிவிட்டு கால்லலாம் அந்த காலில் ஆல்ரெடி டிசைன் கொடுத்துருக்கனால அது ஃபுல்லாக வந்து நம்ம குங்குமம் வந்து இட்டுட்டோம். இதுக்கப்புறம் வந்து அம்மாவோட சொம்பில் வந்து முகம் வரையணும். லாஸ்ட் இயர் வீடியோ வந்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் கொடுத்துருந்தேன்.
மாமி வந்து முகம் வந்து வரைஞ்சிருந்தா. நாங்கள் வந்து லாஸ்ட் டைம் வந்து அதான் ஃபஸ்ட்டு நம்ம நோம்பு பண்ண போகிறோன்றதுனால எப்படி வரைகிறான்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு டைம் வந்து நம்மளே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருந்தோம். இந்த தடவை வந்து நாங்களே வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு லாஸ்ட்டில் கமெண்ட் வந்து சொல்லுங்கள். முதல்ல என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பென்சிலால் வந்து லைட்டாக முகம் வந்து வரைஞ்சிட்டேன். ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து மை வந்து கூட்டியிருக்கு. மை கூட்டி இதுக்குன்னே ரெடி பண்ணி அந்த மையில் தான் வந்து நம்ம அம்பாள் முகம் வந்து வரைகிறது. இந்த மை வந்து பார்த்திங்கன்னா எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னா, விளக்கில் வந்து அகல் விளக்கு அதை எடுத்துட்டு அதில் வந்து நல்லா காத்திரமாக நல்லா கெட்டியான திரி போட்டு நிறைய பட்டையான திரி போட்டு அதில் வந்து விளக்கெண்ணெயை ஊற்றி அந்த திரி அதில் நனைச்சி அதுக்கப்புறம் அதை நம்ம வந்து எரிய விட்டுட்டு தட்டை போட்டு நம்ம வந்து கவுத்து மூடிட்டோம் அப்படின்னா நிறைய நமக்கு வந்து கருப்பு வந்து படிய ஆரம்பிக்கும் அந்த பிளேட்டில். அதுக்கப்புறம் நம்ம அதை சுரண்டி அதை வந்து ஒரு இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அம்பாளுக்கு முகம் வரைகிறதுக்கு கொஞ்சம் சொட்டு தேங்காய் எண்ணெய் விட்டு நம்ம அதை குழச்சி இந்த மாதிரி நம்ம இட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த மை வந்து டக்குன்னு அழியாது, நல்லா டார்க்காகவும் ஸ்ட்ரெயின் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி மை கூட்டின மை இருக்குது இதுக்குன்னே, அதனால் அதில் வரைகிறேன். அதுக்கப்புறம் வந்து மண்டபங்கள்லாம் காஞ்சதுக்கப்புறமா உள்ளேயும் மேலேயும் வந்து இழக்கொலமும் வந்து போட்டாச்சு. சுற்றிலும் வந்து செம்மண்ணை இட்டாச்சு. இதில் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அம்பாளோட சொம்பில் வந்து முகம் வரையும் பொழுது பட்ஸ்லேயும் வரையலாம். நான் வந்து பட்ஸில் வரையலை இந்த தடவை. நம்ம ஊதுவத்தியோட ஸ்டிக் இருக்குது இல்லையா, அந்த ஸ்டிக்கை யூஸ் பண்ணி தான் நான் வரைகிறேன். அப்போ தான் கொஞ்சம் எட்ஜஸ் எல்லாம் ஷார்ப்பாகவும் ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் அப்படி வந்து பண்ணியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஏன்னா பட்ஸில் போட்டோம் அப்படின்னா ரொம்ப பட்டையாக இருக்கும். அப்போ சில இடங்கள்லாம் வந்து நமக்கு கிளியராக வந்து வரைஞ்சது தெரியாத மாதிரி ஆகிடும். அப்படிங்கிறதுனால மூக்கு, அதுக்கப்புறம் அம்பாளுக்கு வந்து லிப்ஸ் போட்டுட்டு ஐப்ரோ இதெல்லாம் பண்ணிவிட்டு திருஷ்டி போட்டும் அதிலே வந்து வச்சு ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப வந்து சூப்பராக இருக்குது முகம். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். இருந்தாலும் கொஞ்சம் பயமாக தான் இருந்தது வரையும் பொழுது, முதல் தடவை ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால. அதுக்கப்புறம் வந்து மண்ணி என்ன பண்ணுறான்னா, எங்கள் 2 பேருக்கும் வாங்கி கொடுத்த முகத்தில் வந்து அரைச்ச சந்தனம் இருக்கு இல்லையா, அந்த சந்தனம் வச்சு பொட்டு, திலகம், அதுக்கப்புறம் வந்து அம்பாளுக்கு வந்து மூக்குத்தி ஆல்ரெடி அதிலே டிசைன் பண்ணியிருக்கோம். அந்த நெக்லஸ்லலாம் வந்து ஒரு சில இடங்கள்லலாம் வந்து சந்தன குங்குமம், அதுக்கப்புறம் தோடு, கிரீடம், இந்த இடம்லாம் வந்து அப்படியே இல்லாமல் கொஞ்சம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு டெக்கரேஷன் பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கான அட்ராக்ஷனாகவும் இருக்கும். அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அந்த மாதிரி அலங்காரம் பண்ணுறது லாஸ்ட் இயரும் இப்படி தான் பண்ணினோம். அதுக்கு முன்னாடி வருஷமும் இப்படி தான் வந்து பண்ணியிருந்தோம். இப்போ வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். எனக்கு வாங்கின முகத்தில் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் வந்து எனாமல்லாம் வந்து லிப்ஸு, அதுக்கப்புறம் வந்து கண், புருவம், அதுக்கப்புறம் தோடு, நெக்லஸ், இந்த இடத்துலலாம் லைட்டாக வந்து கோட்டிங் கொடுத்த மாதிரி இருக்கும். மண்ணியோட முகம் வந்து ஃபுல்லாக வந்து பிளெயின். ஸோ அதனால் அப்படி இருந்ததுன்னா நமக்கு வந்து எடுப்பாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி சந்தன குங்குமத்தில் வந்து நம்ம டெக்கரேட் பண்ணோன்னா அம்பாள் முகம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் அம்பாளுக்கும் வந்து நம்ம திருஷ்டி பொட்டும் வந்து நம்ம வைக்கணும். ஏன்னா வந்து நம்ம நல்லாவே கிராண்டாக பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால கண்ணு படாமல் இருக்கணுங்கிறதுக்காக நம்ம திருஷ்டி போட்டு வைக்கிறதுக்காக அதையும் வைக்கணும். ஸோ அதையும் வந்து நாங்கள் ரெடி பண்ணுறோம். மீன்வைல் பார்த்திங்கன்னா நைட்டுக்கு வந்து சேமியா உப்புமாவும் வந்து பண்ணியிருந்தது. அதையும் வந்து நாங்கள் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா நைட்டு 10 மணி 10:30 கூட ஆயிடுது. எல்லாம் முடிச்சுட்டு மண்டபத்தை வந்து ஹாலில் வச்சு ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா சாமி ரூமில் வச்சு அங்கே வந்து ஃபுல்லாக இனிமேல் தான் ஃபர்தராக நோன்புக்கு அடுத்த நாளைக்கு தேவையானது எல்லாத்தையும் ரெடி பண்ணோம்லாம் சாமி ரூமில் வச்சு தான் பண்ணோம். அதுக்கப்புறம் அம்பாளை அழைச்சி உட்கார வைக்கிறதுக்கும் காலையில் அம்பாளை ரெடி பண்ணுறதுக்காகவும் மணப்பலகை வந்து போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சாமி ரூம்லேயே இழக்கோலம் போட்டாச்சு. மண்டபம் கொண்டு வைக்கிறதுக்கு முன்னாடி அப்போ தான் வந்து காயும் அப்படின்னு அதையும் ரெடி பண்ணிட்டா அம்மா. நம்ம ஆற்றுல வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி நாள் அம்பாள் அழைக்கிற வழக்கம் இல்லை. காலம்பரை அம்பாளை ரெடி பண்ணி அப்படியே நம்ம மண்டபத்தில் அழைச்சி உட்கார வச்சு நோம்பு பண்ணுறது தான் வழக்கம். அங்கே அம்மா ஆற்றுல இல்லை நிறைய பேர் ஆற்றுலலாம் பார்த்திங்கன்னா முன்னாடி நாளே அம்பாளை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அம்பாளுக்கு வந்து வெண்பொங்கல், பால் இதெல்லாம் வச்சு நெய்வேத்தியம் பண்ணி அதுக்கு அடுத்த நாளாக தான் நம்ம அம்பாளை வந்து ஆரத்தி எடுத்து அந்த இடத்துல அழைச்சி மண்டபத்தில் உட்கார வச்சுட்டு பூ போட்டு அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணுவோம். அது வந்து சில பேருக்கு அப்படி வழக்கமாக இருக்கும். நம்ம ஆற்றுல வந்து இங்கே அப்படி வழக்கம் இல்லை. காலையிலே ரெடி பண்ணி அப்படியே பண்ணுறது தான்.
முகம் வந்து பார்த்துருப்பீங்க, 2 முகம் ரொம்ப அழகாக இருக்குது. அது வந்து ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து மாவிலை தோரணம் வந்து கட்டணும். மாவிலை தோரணம் வந்து மண்டபத்துக்கு தேவையான மாதிரி கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கக்கூடிய மாவிலையாக எடுத்து நம்ம சணல் கயிறு வந்து மெஷர் பண்ணி கட்டிட்டு அதில் வந்து ஸ்டாப்லர் அடிச்சிருந்தோம். அப்படி பண்ணும்போது நமக்கு அம்பாளோட முகம் வந்து மறைக்காமல் இருக்கும். அப்போ தான் பெரிய பெரிய தோரணத்துக்கு மாவிலை கட்டிட்டோம் அப்படின்னா நம்ம கலசம் வச்சுட்டு ரெடி பண்ணும்போது முகம் வந்து மறைக்கும். அதனால வந்து நாங்கள் சின்ன சின்ன இலையாக பார்த்து ரெடி பண்ணிவிட்டு சுற்றிலும் கட்டிட்டோம். அதுக்கப்புறம் வந்து வாசலுக்கு வந்து நம்ம பெரிய பெரிய இதை வந்து தோரணம் கட்டிக்கலாம் அப்படின்னு வந்து பிரித்து வச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து மண்டபத்தில் உள்ளே வந்து நம்ம அம்பாளுடைய படம் வைக்கணும், வரலட்சுமி படம் வைக்கணும். அதனால் எனக்கு நோன்புக்காக வாங்கி கொடுத்த படம் வந்து கொஞ்சம் பெரிய சைஸு. அதனால் அந்த படத்தை வந்து தொடச்சி அதுக்கு பொட்டு வச்சுட்டு அந்த அம்பாள் படத்தை வந்து மண்டபத்தில் உள் பக்கத்தில் கீழேயும் நம்ம ஆற்றுல இங்கே ஆல்ரெடி இருக்கக்கூடிய வரலட்சுமி படம், இத்தனை வருஷமாக நோன்புக்கு யூஸ் பண்ண படம், அந்த படத்தை வந்து மண்டபத்துக்கு மேலே வந்து வச்சுட்டு அங்கேயே வந்து சாமிக்கு வஸ்திரம் சாத்திடலாம் அப்படின்னு இருந்தோம். அதனால் 2 படம் இருக்கிறதுனால 2 படத்தையுமே தொடச்சி நாங்கள் அம்பாள் படத்துக்கும் சந்தன குங்குமம் போட்டு வச்சுட்டு படத்துக்கும் இனிமேல் தான் வந்து நாங்கள் டெக்கரேஷன் பண்ணோம். எப்படி நம்ம வந்து நமக்குன்னு ஒரு கல்யாணம் எப்படி பார்த்து பார்த்து பண்ணுறோமோ அதே மாதிரி அம்பாளுக்கும் இது பெரிய ஃபங்க்ஷன், நம்ம 3 நாள் செலிப்ரேட் பண்ணுறோம். அதனால இதையுமே நம்ம வந்து எப்படி ஒரு கல்யாணம் மாதிரி கிராண்டாக பண்ணணுமோ பார்த்து அந்த மாதிரி பண்ணணும். வாழை மரமும் கட்டியாச்சு. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ உங்களுக்கு நான் எல்லாமே கிட்ட வந்து நல்லா ஜூம் பண்ணி வந்து காமிச்சிருக்கேன். மாவிலைக்குமே வந்து சந்தன குங்குமம் போட்டு வச்சோன்னா ரொம்ப அட்ராக்ஷனாக தெரியுங்கிறதுனால அதையும் பண்ணியிருக்கோம். உள்ளே வந்து இப்போ அம்பாள் படம் வச்சாச்சு. இனிமேல் தான் வந்து நாங்கள் பல்பு, சீரியல் லைட்டு இது எல்லாமே போட்டு இனிமேல் தான் கனெக்ஷன் வந்து ஒரு தடவை கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இது வரைக்கும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு வந்து தான் நாங்கள் மற்ற வேலை எல்லாமே பண்ணோம். குழந்தைகளும் இருந்ததுனால இந்த தடவை வந்து குழந்தைகள் வந்து ரொம்ப விஷமம் பண்ணக்கூடிய ஸ்டேஜ்ன்றதுனால அது பிடிச்சி இழுக்கிறது இது இழுக்கிறது அப்படின்னு ரொம்ப விஷமமாக இருந்தது. அதனால் குழந்தைகள ரொம்ப நேரம் கண்ட்ரோல் பண்ணி பார்த்துட்டு நாங்கள் இந்த வேலையெல்லாம் பண்ணுறதுக்கே எங்களுக்கு ரொம்ப வந்து டைட்டாக இருந்தது ஒர்க்கு. ஸோ இப்போ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா விளக்கு, அம்பாள்கிட்ட வந்து 2 விளக்கு வந்து எப்பயுமே எரிஞ்சுட்டே இருக்கும் நோன்பு முடிகிற வரைக்கும். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா 3 பேரோட குத்து விளக்குலேருந்து ஒரு விளக்கு எடுத்து 3 விளக்கு வச்சுட்டோம். விளக்கையும் வந்து அலம்பி தொடச்சி விளக்குக்கு போட்டு வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து நமக்கு நோன்புக்கு வாங்கி கொடுத்த சொம்பு இருக்குது. ஸோ நோன்பு சொம்பு வந்து நம்ம பூஜைக்கு வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். அம்மா சொம்பில் தான் நாங்கள் வந்து முகத்தெல்லாம் வைக்க போகிறோங்கிறதுனால சொம்பு பூஜைக்கு யூஸ் பண்ணுறோம். அதுக்கு வந்து நம்ம தேய்ச்சி அதையும் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விளக்குக்கு அடியில் வைக்கக்கூடிய தட்டு, பூஜைக்கு வைக்கக்கூடிய தட்டு, இது எல்லாத்தையுமே போட்டு வச்சு ரெடி பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. மேலே வந்து அம்பாளுக்கு வந்து மேலே ஒரு ப்ளவுஸ் போய்ட்டு அதில் வந்து ஒரு கிரீடம் மாதிரி விசிறி மாதிரி ரெடி பண்ணி அங்கே வச்சாச்சு. ரெடி பண்ண அம்பாள் முகம், அதுக்கப்புறம் அம்பாளுக்கு சாத்துறதுக்காக எங்கள் 3 பேர் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி புதுசாக போட்டுக்காத வளையல், அதுக்கப்புறம் வந்து அம்பாளுக்கு வந்து நம்ம என்னெல்லாம் வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஜுவல்ஸ் போடுறோமோ அதெல்லாம் எடுத்து நைட்டே ரெடி பண்ணிட்டோம். உள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து ப்ளவுஸ் பீட்டை வந்து கொசுவி ஒரு ஸ்க்ரீன் மாதிரி போட்டு அதையும் பேக் ட்ராப்பும் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ ரொம்ப வந்து சிம்பிளாக எங்களால் முடிஞ்ச அளவுக்கான அந்த ப்ரிப்பரேஷன் வந்து நான் வந்து கவர் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நான் நோம்போட விலாக் வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி அம்மாத்து நோன்பு விலாகும் நான் ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு உடனே வரும். நான் அடுத்து மறுபடியும் வேறு ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.